80வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு நமது கட்சியுடைய மாநில தலைவர்களோட பாடலத்தில் சுதந்திர விழா கொண்டாட்டம் நடைபெற உள்ளது. இந்த நிகழ்ச்சிக்கு நமது கட்சியுடைய மாநில செயலாளர் தோழர் மு வீரபாண்டி அவர்கள் தலைமை தாங்குவார்கள். நமது நாட்டுடைய தேசிய கொடி ஏற்றி வைத்து சுதந்திர உரையை நம்முடைய கட்சியுடைய அகில இந்திய பொதுச் செயலாளர் தோழர் டி ராஜா எக்ஸ் எம்பி அவர்கள் நிகழ்த்துவார் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். கொடியேற்றுதல் நிகழ்ச்சியும் விழா பேருரையும் முடிந்த பிறகு ஊடகவியலாளரை அகில இந்திய பொதுச் செயலாளரும் மாநில செயலாளரும் சந்திப்பார் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்பொழுது நிகழ்ச்சிக்கு மாநில செயலாளர் தோழர் மு வீரபாண்டி அவர்கள் தலைமை தாங்குவார்கள். பேரன்பிற்குரிய தோழர்களே, நண்பர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அனைவருக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ்நாடு மாநில குழுவின் சார்பில் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். மாற்றத்தை நோக்கி என்கிற மகத்தான அரசியல் முழக்கத்தை முன்மொழிந்தபடி நமது தேசிய குழுவின் அறைகூவலை ஏற்று இந்தியா முழுவதும் பல்லாயிரக்கணக்கான குழுக்கள் ஆகஸ்ட் 6 துவங்கி 15 வரை நடைபயண இயக்கத்தை துவக்கி நடத்தி கொண்டிருக்கிறோம். இன்று தேசிய கொடி ஏற்றத்துடன் நமது தேசிய நிகழ்வு நிறைவடைகிறது. பொதுச் செயலாளர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ்நாடு மாநில குழு அலுவலகம் பாலநிலத்தில் தேசிய கொடியை ஏற்றி வைத்து 10 தின நடைபயண இயக்கத்தை நிறைவு செய்கிறார். தொடர்களே, இந்த நிகழ்வு முடிந்த பின்னர் பத்திரிகையாளர்கள் சந்திப்பு இங்கே நடைபெறும். இப்பொழுது நமது கட்சியின் பொதுச் செயலாளர் பேரன்பிற்குரிய தோழர் டி ராஜா அவர்கள் தேசிய கொடியை ஏற்றி வைப்பார். தொடர்களே, நம்முடைய கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அவர்கள் சுதந்திர தின கொடியை ஏற்றி வைத்திருக்கிறார். நமது தேசிய கொடியை ஏற்றி வைத்திருக்கிறார். இப்போது சுதந்திர தின உரையை அவர் நிகழ்த்துவார். அன்பார்ந்த தோழர்களே, நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை முதலில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இது இந்தியாவினுடைய 80வது சுதந்திர நாள். இந்த சுதந்திரத்திற்காக உயிர் நீத்தவர்கள், சித்திரவதைக்கு ஆளானவர்கள், சிறைச்சாலை கொடுமைகளுக்கு ஆளானவர்கள், அந்த எண்ணற்ற சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு, தியாகிகளுக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய சார்பில் என்னுடைய வணக்கத்தையும் அவர்களுக்கு உரிய மரியாதையையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, தோழர்களே, ஆடுவோமே பள்ளு பாடுவோமே, ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று ஆடுவோமே பள்ளு பாடுவோமே என்று பாரதி சொன்னார். அந்த சுதந்திரம் நமக்கு கிடைத்தது 1947. அந்த ஆனந்த சுதந்திரம் ஆனந்தமான சுதந்திரமாக வரலாறு முழுவதும் இருக்க வேண்டும். அனைவருக்குமான சுதந்திரமாக அது இருக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு சுதந்திரத்திற்கே போராடாதவர்கள், இந்தியாவினுடைய அரசியல் சட்டத்தை ஏற்காதவர்கள், எப்படியோ அதிகாரத்தை கைப்பற்றி கொண்டு ஒன்றிய அரசை தங்களுடைய பிடியில வைத்திருக்கிறார்கள். இதனால் இன்றைக்கு ஆனந்த சுதந்திரம் பெற்ற இந்தியா பல்வேறு அச்சுறுத்தல்கள், பல்வேறு சவால்களை எதிர்நோக்கி இருக்கிறது. இந்த நிலையில்தான் இந்தியாவை காப்பாற்ற வேண்டும், இந்தியாவை மாற்ற வேண்டும் என்ற லட்சியத்தோடு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி
நாடு தழுவிய ஒரு அரசியல் இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறது. ஆகஸ்ட் 6ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் 15ஆம் தேதி வரை இந்தியாவின் அனைத்து மாநிலங்களிலும் இன்றைக்கு மக்களை சந்திப்பதற்கும் மக்களை இன்றைக்கு வழிநடத்துவதற்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாற்றத்தை நோக்கி என்ற முழக்கத்தோடு இந்த இயக்கத்தை தொடங்கி நடத்தி வந்திருக்கிறது. இந்தியாவினுடைய அனைத்து மாநிலங்களிலும் மிகுந்த எழுச்சியோடு இந்த இயக்கம் நடத்தப்பட்டிருக்கிறது. சென்னை மாநகரத்தில், தமிழ்நாட்டின் தலைநகரத்தில் இந்த இயக்கம் இன்றைக்கு நிறைவு பெறுகிறது என்று கூட நான் சொல்ல மாட்டேன். ஏனென்றால் செப்டம்பர் 1 தேதி டெல்லி மாநகரத்தில் ஒரு பேரணியை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நடத்த இருக்கிறார். ஒரு செங்கொடி பேரணி, இந்திய மக்களுக்கு நம்பிக்கை ஊட்டுகிற பேரணி, வலதுசாரி பிற்போக்கு சக்திகளை முறியடித்து, மதவெறி பாசிஸ்ட் சக்திகளை முறியடித்து நாட்டை காப்பாற்றுகிற ஆற்றல், நாட்டை முன்கொண்டு செல்லுகிற ஆற்றல் இந்திய கம்யூனிஸ்ட் இயக்கத்திற்கு இருக்கிறது, செங்கொடி இயக்கத்திற்கு இருக்கிறது என்பதை மிகுந்த கம்பீரத்தோடு சொல்லுவதற்காக டெல்லியில் இந்த பேரணி நடைபெற இருக்கிறது. இன்றைக்கு ஆகஸ்ட் 6 தொடங்கி ஆகஸ்ட் 15 நிறைவு பெறுகிற இந்த அரசியல் இயக்கத்தை அடையாளபூர்வமாக நான் நிறைவு செய்கிறேன். ஆனால் நம்முடைய போராட்டம் தொடர்கிறது. அந்த போராட்டம் மேலும் மேலும் இன்றைக்கு எழுச்சியோடு நடத்தப்படும் என்பதை நான் உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். செப்டம்பர் 1 தேதி மிகப்பெரிய பேரணி டெல்லியிலே நடைபெறுகிறது. அதற்கான ஏற்பாடுகளை நம்முடைய கட்சி செய்து வருகிறது. சில மாநிலங்களில் இன்றைக்கு ஒன்றிய அரசு நமக்கான ரயில் பயண திட்டங்களை எல்லாம் சீர்குலைப்பதற்காக அவர்கள் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். அவற்றையெல்லாம் மீறி தோழர்கள் ஆயிரக்கணக்கில் டெல்லியில் அணிதிரள இன்றைக்கு முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். தமிழ்நாட்டில் இருந்தும் ஆயிரக்கணக்கில் தோழர்கள் டெல்லிக்கு வருவார்கள் என்று எல்லோரும் எதிர்பார்க்கிறோம். அகில இந்திய தலைமையே எதிர்பார்க்கிறது. எனவே தோழர்களே, நண்பர்களே, இன்றைக்கு செங்கோட்டையில் கொடியேற்றி திரு மோடி அவர்கள் என்னென்னவோ பேசியிருக்கிறார். அதை பற்றியெல்லாம் இரவு நடைபெறுகிற பொதுக்கூட்டத்தில் நான் பேச இருக்கிறேன். பத்திரிகையாளர்கள் கூட்டத்தில் அவர்கள் எதையாவது கேட்டால் அவர்களுக்கு பதில் சொல்லுகிற வகையில் நான் பேச இருக்கிறேன். ஆனால் இந்த சுதந்திரம் நாம் போராடி பெற்ற சுதந்திரம், கம்யூனிஸ்டுகளின் ரத்தம் வழிந்து அந்த இரத்தத்திலிருந்து உதித்தெழுந்த சுதந்திரம் தான் இந்த சுதந்திரம் என்பதை நாம் பெருமையோடு சொல்ல வேண்டும். இந்தியாவிற்கு முழுமையான சுதந்திரம் வேண்டும் என்று குரல் கொடுத்த, முழக்கமிட்ட முதல் இயக்கமே கம்யூனிஸ்ட் இயக்கம் தான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். காலனி ஆதிக்கத்திலிருந்து நாடை விடுவிப்பதற்காக நாம் நடத்திய போராட்டங்கள் கொஞ்ச நஞ்சம் அல்ல. பிரிட்டிஷ் காலனி ஆதிக்கத்திற்கு நாம் கொடுத்த சவால்கள் கொஞ்ச நஞ்சம் அல்ல. பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிராக நாம் நடத்திய போராட்டங்கள், அந்த போராட்டங்களில் நாம் கொடுத்த உயிர் பலிகள், தியாகங்கள் கொஞ்ச நஞ்சம் அல்ல. அதே போல பிரெஞ்சு ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து புதுச்சேரியில் நாம் தான் போராடி இருக்கிறோம். இன்றைக்கு புதுச்சேரி ஒரு விடுதலை பெற்ற பகுதி என்றால் அது நம்முடைய கட்சி நடத்திய போராட்டத்தினுடைய விளைவு. அதே போல கோவா, டையூ, டாமன் அது போர்ச்சுகீஸ் காலனி ஆதிக்கத்தில் இருந்தது. நம்முடைய கட்சி தான் களத்தில் முன்னணியில் நின்று போர்ச்சுகீஸ் காலனி ஆதிக்கத்திற்கு எதிராக களம் கண்டது, போராடியது. எனவே இன்றைக்கு நாடு சுதந்திரமான நாடு, இந்தியா சுதந்திர இந்தியா என்று மார்த்தட்டி கொள்ள வேண்டுமானால் கம்யூனிஸ்டுகள் தான் அதன் முதல் உரிமையை பெற்றவர்கள் என்று நான் பெருமையோடு சொல்ல முடியும். எனவே இந்த சுதந்திரம் நாம் போராடி பெற்ற சுதந்திரம். இந்த சுதந்திரத்தை நாம் காப்பாற்றியாக வேண்டும். இந்த சுதந்திரத்திற்கு வருகிற அச்சுறுத்தல்கள், சவால்கள் அனைத்தையும் நாம் எதிர்கொள்ள வேண்டும். இந்த சுதந்திரம் ஆனந்த சுதந்திரமாக, அனைவருக்குமான சுதந்திரமாக பாரதி கண்ட கனவு போல் நாம் இதை நிறைவேற்ற வேண்டும், வெற்றி பெற வேண்டும் என இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இது கட்சி சார்ந்த ஒரு இயக்கம் என்பதால்
கட்சி தோழர்களுக்கு நான் அதிகம் சொல்ல வேண்டி இருக்காது. ஏனென்றால் இந்த வரலாறு, இந்தியாவினுடைய வரலாறு, குறிப்பாக சுதந்திர போராட்ட வரலாறு, சுதந்திர இந்தியாவினுடைய வரலாறு கம்யூனிஸ்டுகளால் தான் உருவாக்கப்பட்டு வருகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த நாடு நம்முடைய நாடு. இந்த சுதந்திரம் நாம் போராடி பெற்ற சுதந்திரம். நாட்டை காப்பாற்றுவதும் சுதந்திரத்தை காப்பாற்றுவதும் நம்முடைய கடமை என்பதை உணர்ந்து நம்முடைய கட்சியை சார்ந்த தோழர்கள் பணியாற்ற வேண்டும், மக்களிடம் பணியாற்ற வேண்டும். தொழிலாளர்கள், விவசாயிகள், விவசாய தொழிலாளர்கள், அரசு ஊழியர்கள், அதே போல பெண்கள், இளைஞர்கள், மாணவர்கள் எவருடைய மத்தியிலும் நாம் நம்முடைய அரசியல் பணியை, சித்தாந்த பணியை தொடர்ந்து நடத்த வேண்டும், மேற்கொண்டு நடத்த வேண்டும், முன்கொண்டு செல்ல வேண்டும் என இந்த நேரத்தில் சொல்லி எல்லோருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை மீண்டும் ஒருமுறை நான் உரித்தாக்குகிறேன். தொடர்களே, நிறைவாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தேசிய குழு உறுப்பினர் தொடர் வகிதாஞ்சம் அவர்கள் அனைவருக்கும் இனிப்பு வழங்குவார். அனைவருக்கும் நன்றி.